ஒரு காலத்தில் ஒரு விசித்திரமான தோட்டத்தில் மலர்கள் சிரிப்புடன் மலர்ந்து வண்ணத்து பூச்சிகள் மகிழ்ச்சியுடன் நடனமாடின. பூமை என்ற மென்மையான ரோஜாவும் அழகன் என்ற கவலையற்ற வண்ணத்து பூச்சியும் வாழ்ந்து வந்தன. பூமை முழு தோட்டத்திலும் மிக அழகான ரோஜாவாக இருந்தது. அவளுடைய மென்மையான இதழ்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் வரையப்பட்டுள்ளன. மற்ற பூக்கள் அவளின் அழகை புகழ்ந்து பாராட்டுக்களில் அவளை மூழ்கடித்தனர். அவைகள் அடிக்கடி அவளை பற்றி இனிமையான புகழ்ச்சிகளை கிசுகிசுத்தன. மறுபுறம் அழகன் ஒரு குறும்புக்கார பட்டாம்பூச்சி. அவன் தோட்டத்தை சுற்றி பறக்க விரும்பினான். அவன் எங்கு சென்றாலும் சிரிப்பை பரப்பினான். அவனது சிறகுகள் வண்ணங்களின் கலவை ஆகும். மேலும் அது தனது சக தோட்டத்தில் வசிப்பவர்களிடம் விளையாடும் வாய்ப்பை ஒருபோதும் தவறவிட்டதில்லை. ஒரு நாள் காலையில் ரோஜா பட்டாம்பூச்சி காற்றில் குறும்பு செய்வதை கவனித்தாள். அவரது சிரிப்பு ஒரு மெல்லிசை பாடலை போல காற்றில் பின்னால் சென்றது. காலை வணக்கம் ரோஜா என்றது பட்டாம்பூச்சி. ரோஜா மென்மையாக சிரித்தது. நல் வணக்கம் பட்டாம்பூச்சியே, இன்று உன்னை தோட்டத்தில் என் பக்கம் இழுத்து வந்தது எது என்று கேட்டது. பட்டாம்பூச்சி காற்றில் சுழன்றது. அதன் இறக்கைகள் சூரிய ஒளியில் மின்னியது. ஓ, நான் தோட்டத்தில் மிகவும் மயக்கும் பூவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று கண் சிமிட்டியது. ரோஜா சிவந்தது. அதன் இதழ்களின் நுனிகள் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஆழமாக மாறியது. நீ மிகவும் அன்பானவன் என்று சொன்னது. ஆனால் ரோஜா பதில் சொல்லும் போதே பட்டாம்பூச்சியின் கண்களில் ஒரு குறும்பு பளபளப்பு தோன்றியது. குறும்பு புன்முறுவலுடன் அது தன் சிறகுகளை விரித்து ரோஜாவை தன் சிறு கால்களால் கூசச் செய்து ரோஜாவை சிரிக்க வைத்தது. ஏய், அதை நிறுத்து! ரோஜா சிரித்துக் கொண்டே பட்டாம்பூச்சியை விரட்ட முயன்றது. ஆனால் இடைவிடாமல் ரோஜா சிரிப்பு இரட்டிப்பாகும் வரை அதை சிரிக்க வைத்தது பட்டாம்பூச்சி. ரோஜா கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தது. சரி சரி, நான் சரணடைகிறேன். ரோஜா சிரிப்பின் இடையே கூச்சலிட்டது. நீயே வெல்வாய் பட்டாம்பூச்சி. இறுதியாக திருப்தியான புன்னகையுடன் பட்டாம்பூச்சி, பார்த்தீர்களா? சிரித்து மகிழுங்கள். வாழ்க்கை மிக குறைவு. சில நேரங்களில் நீங்கள் சிரிப்பை தழுவி அந்த தருணத்தின் மகிழ்ச்சியில் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றது. ரோஜாவும் தலையசைத்தது. அதன் இதயம் அன்பால் நிரம்பியது. அன்றிலிருந்து பட்டாம்பூச்சி படபடக்கும் போதெல்லாம் ரோஜா ஒரு புன்னகையுடன் அதை வரவேற்கும். அவர்களின் நட்பு எப்போதும் எளிமையான விஷயங்களில் மகிழ்ச்சியை காண ஒரு அழகான நினைவூட்டல் என்பதை அறிந்தனர். அதனால் மலர்கள் சிரிப்புடன் மலர்ந்து பட்டாம்பூச்சிகள் மகிழ்ச்சியுடன் நடனமாடிய விசித்திரமான தோட்டத்தில் மேலும் பல இலகுவான தருணங்களை ஒன்றாக பகிர்ந்து கொண்டனர்.